நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூரில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆகஸ்ட் 3, 4 ஆகிய தேதிகளில் திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தொகுதிகள் உள்ள வட்டார நகர தலைவர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கான 2 நாட்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் 2வது நாள் நிறைவு நாளான இன்று கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி ஆகிய தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களிடத்தில் சென்று மக்கள் பணி ஆற்றி மாபெரும் வெற்றி பெற வேண்டுமெனவும், வருகின்ற 2029 ஆண்டில் பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக வெற்றி பெறச் செய்ய வேண்டுமெனவும், அதற்கான பணியை ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவிக்கையில், திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்வது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு என்றும், முதல்வர் மட்டுமல்ல சராசரி மனிதர்களின் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை விமர்சிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் பார்த்து கொண்டு இருக்காது என்றும், அதற்கு பதிலடி கொடுக்க விதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு உட்பட்ட 4 தொகுதிகள் திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி ஆகிய 4 தொகுதிகளை இருந்து வட்டார நகர தலைவர்கள், எங்களது கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் சார்பாக திருவள்ளூரில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி மக்களிடம் சென்று மக்கள் பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் என்றும், வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் எங்களது இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எங்கள் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களை இந்திய தேசத்தின் பிரதமராக வெற்றி பெற செய்ய வேண்டும், அது எவ்வாறு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்பது குறித்தும், தமிழகத்தில் இருக்கின்ற 40 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் பேரியக்கம் சார்ந்த கூட்டணியை எவ்வாறு வெற்றி பெற செய்வது, வேலை செய்யாத எங்களுடைய வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், இது போன்ற காரணங்கள் அனைத்தையும் மனதார அவர்கள் கருத்துக்களையும் கேட்டு, மாவட்ட தலைவர் என்கின்ற முறையில் நான் பயின்று வந்த 10 நாள் பயிலரங்கத்தில் பயின்று வந்த பாடத்தையும் எடுத்து சொல்லி, அவர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி குறித்து அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்ற ஒத்த குரலில் சொல்லி சென்றிருக்கிறார்கள். முதல்வராக இருக்கட்டும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கட்டும், அவர்களின் கேவலமான ஒரு தனி மனித உரிமையை விமர்சிப்பது காங்கிரஸ் பேரியக்கம் என்றும் கண்டிக்க தவறியதே இல்லை. இதை எங்களது மாநில தலைவர் அவர்கள் கண்டித்து அறிக்கையும் விட்டுள்ளார். மற்றவர்கள் மற்றவர் மனதுகள் புண்படாதபடி பேசினால் அனைவருக்கும் நல்லது என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் என்றும் ஆதரிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.